கண்ணசைவுக்கு வந்து அந்த கூட்டம் அப்படியே கட்டுப்படும். கைத்தட்டத்தை நிறுத்துனாங்கன்னா அப்படியே நிறுத்தும். அதை நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த மாதிரி நிர்வாகிகளுக்கு கட்டுப்படுற கூட்டமாகவும் இருக்கணும். இப்போ அந்த அச்சம் வந்து விஜய் விஷயத்துல இருக்குது. தன்னோட ரசிகர்கள் வந்து அளவுக்கு மீறி மிதமிஞ்சி வந்து ஆர்வம் காட்டுறாங்களா அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அது கட்டுப்படுத்த முடியலையா? ஃபாலோ பண்ணக்கூடாது, மரங்கள் மேலே கம்பம் மேலெல்லாம் ஏறக்கூடாதுன்னு சிறப்பு அறிக்கைகள்லாம் விட்டும் கூட இந்த நிகழ்வுகள் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை விட்டும் கூட அதுதான் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி ஒழுங்குபடுத்த போகிறீங்க? இதுக்கு ஆளுங்கட்சியோ இல்லை காவல்துறையோ என்ன செய்ய முடியும்? இப்போ அதை நீங்கள் தான் ஒழுங்குபடுத்தணும். அதை எப்படி ஒழுங்குபடுத்த போகிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு எப்படி அதை நகர்த்த போகிறீங்க? அது உங்கள் கிட்ட தானே இருக்குது. அதாவது சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா சில தொண்டர்கள் இருப்பாங்க, மொத்த பேரும் வெளியே தான் நிற்பாங்க. ஆனால் சில கட்சிகளில் ஏகப்பட்ட தொண்டர்கள் இருப்பாங்க, ஆனால் வெளியே இருக்காது, வெளியே தெரியாது. அப்படி இருக்கும். இது வந்து மொத்தம் அப்படி வெளியே தெரியும் போது அவங்களுக்கும் ஒரு ரிஸ்க் இல்லை. இப்போது போன கூட்டத்தில் என்ன ஆச்சு? அந்த ரேம் வாக்கு 300 மீட்டர் ரேம் வாக்கில் என்ன ஆச்சு? தூக்கி அப்படியே குப்பையில் போடுற மாதிரி தூக்கி போட்டாங்கல்ல, நடந்துருச்சுல.